எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரதீப் குமார். இங்கே வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு இருக்கு இல்லையா ஊராட்சி, அங்கே கன்னிகாபுரம்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு 3 வருஷமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ நம்மாழ்வார் ஐயா பற்றி நம்ம பேசணுன்னா, அவர் பிறந்த நாளை பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சவர் கிடையாது, அதை பெருமையாக நினச்சவரும் கிடையாது. ஆனால் அவர் விட்டுட்டு போன அந்த எச்சம் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம எல்லாம் இங்கே நிற்கிறோம். இங்கே அவருடைய எண்ணத்தோட எச்சமாக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அவர் செய்ய வேண்டிய செயலை தொடக்கி வச்சுட்டு போயிட்டாரு, அதை முடிக்கிறதுக்காக நம்மளாம் இங்கே கூடியிருக்கிறோம். அப்போ அதில் ஒரு பங்காக தான் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு கன்னி. நீங்கள் ஒருத்தர் இல்லைனாலும் அந்த கன்னி முழுமையடையாது. அப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ இந்த விதை வங்கி, அதுக்கப்புறம் சொல்கிறது மரபு விதை, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்வியல், நம்ம வாழ்வியலை மாற்றணும். நம்ம வாழ்வியலை மாற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா இது எல்லாமே உள்ளே வந்துடும். இந்த வாழ்வியலுக்குள்ளேயே தான் இது மொத்தமே வருது. நீங்கள் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, விதையை பராமரிக்கிறது, அதாவது விதை எடுக்கிறது, அதை பரிமாற்றம் பண்ணுறது, இது எல்லாமே அந்த வாழ்வியலுக்குள்ளே வருது. ஒரு நாளைக்கு ஏஞ்சி நம்ம யோசிப்போமே, காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்ன பயன்படுத்துகிறீங்க, என்னென்ன உங்களுடையது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கண்ணோட்டமாக பார்த்துட்டோம்னாவே நம்ம எந்த லெவலில் இருக்கிறோன்றது தெரியும். நம்ம சின்ன ஒரு பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பிப்போமே, குளிக்கிறதுலேருந்து. இப்போ இதுக்கே பார்த்தோம்னா எல்லாமே நம்ம வெளியே இருக்கிற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம ஊர்லேயே வேப்பங்குஞ்சம் இருந்தால் கூட அதை உடச்சி தேய்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் போய் ப்ரஷ் செட் பல் தேய்ச்சிட்டு வரோம். ஒரு கிணத்துல குளிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆற்றுல குளிக்கிறதா இருக்கட்டும், அதையெல்லாம் தண்ணி விரயம் பண்ணுறோம். அது தண்ணி விரயம் ஆக போகிறதில்ல, ஆற்றுல குளிச்சாவோ இல்லை இதில் குளிச்சாவோ. இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வியலை இந்த சூழ்நிலைக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், அதை தாண்டி விற்பனை, லாபம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாழ்வியல் முறையை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு தொடர் பயணத்திலே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்க முடியாது, அதுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்க முடியாது. அப்போ தீர்வுன்றது வாழ்வியலில் தான் இருக்குது. அப்போ விவசாயத்தை வாழ்வியலாகவும் மாற்றிக்க முடியும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல. அப்போ உங்களுக்கு தேவையை நீங்கள் அறியணும். அப்போ நீங்கள் ஒரு நாள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன அதில் மாற்றம் செய்ய முடியும். ஒரு சிலர் செய்யவே முடியாது. இப்போ நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கிறோம், அதுக்குன்னு ஃபோன் கம்பெனி வச்சுருக்க முடியும். நம்ம அது இயற்கையை சிதைக்கிறது தான். இப்போ இல்லாமல் இருக்க முடியும். இப்போ இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், நம்மளுடைய தகவல் பரிமாற்றமோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற தகவலோ அதெல்லாம் அறிவை நம்ம ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தட்டுப்படும். பரிமாற்றங்கள் கொஞ்சம் தட்டுப்படும். அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆடம்பர தேவையில்லாமல் கொஞ்சம் அவசியமாக இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இயற்கை வாழ்வியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துடணும். நம்ம ஒரு வீடுலேருந்து, ஒரு விவசாயத்துலேருந்து அதை விற்கிறது மூலிமா கூட, இப்போ அதுக்குன்னு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போட்டு நான் சென்னையில் தான் போய் விற்பேனாக்கா அதுவும் தப்பு தான். ஒரு பொருள் நம்மாழ்வார் அதாவது தாய்மண் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டை விட்டு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறீங்கன்னா நீங்கள் பழ விவசாயமே பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் இங்கே விவசாயம் உற்பத்தி பண்ணிவிட்டு இங்கேருந்து எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்கள் இங்கேருந்து சப்ளை பண்ணுறீங்கன்னா அது தவறு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சென்னைக்கு கொடுக்க முடியுமா, இல்லை சென்னைக்கு அமுச்சு வைக்க முடியுமான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்போ அதுலேயும் நம்ம சிதைக்க தான் சிதைக்கிறோம். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி பெரிய விஷயம் இல்லை, அது அங்கே இருக்கிற நுகர்வோர்களுக்கு பக்கத்துலேயே பகிர்றதுல தான் இருக்குது. அப்போ உங்கள் மாடு கட்டி ஓட்டி எவ்வளோ தூரம் கொண்டு போய் விற்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் விற்கணும்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த விஷயம்லாம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம், அதையும் தாண்டி இதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா பொல்யூஷன் தான் இன்றைக்கி பெரிய என்ன சொல்கிறது, அதான் சொல்லுவார் இல்லையா, பேக்கில் போகணும் ரிவர்ஸில் போகணும்னு ஆரம்பித்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டிங், லாரி, ஃபியூவல், அப்படியே பின்னாடி போனோம்னாக்கா அதுக்கு உற்பத்தி பண்ணுற கம்பெனிங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையை நாசம் பண்ணுது, அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா அதை நீங்கள் நுகர்றீங்க, அதனால தான் அவங்க தயாரிக்கிறாங்க. நீங்கள் நுகர்றதை நிறுத்திட்டிங்கன்னா அவங்க தயாரிக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட எதிரில் கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் யோசிக்காமல் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எவ்வளோ விஷயத்தை பண்ணுறோன்றதை யோசிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்வியலை மாற்ற முடியும். இங்கே இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியும்னா கூட இயற்கை விவசாயம் பண்ணால் மட்டும் மாற்றிட முடியாது. அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்கிற சூழலை எந்த விதத்துலையாவது பாதிக்குதா, அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும், கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். அந்த குளிக்கிறது சொன்னேன் இல்லையா, கிணத்துல போய் குளிச்சோம்னா எந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிறதில்ல. ஆனால் எடுத்துகிட்டு வச்சு நீங்கள் பாத்திரம் குளிச்சிங்கன்னா வேஸ்ட்டு தானே ஆகுது, தேவையில்லாமல் தானே போகுது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா பின்னோக்கி ஆழமாக சிந்திங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதெல்லாம் நீங்கள் எல்லாமே இயற்கையோடு ஒன்றிணைந்து ஒரு ஈடுபாடோடு இருக்கிறவங்க. இப்போ ஈடுபாடு இல்லாதவங்க இங்கே வருவாங்களா, வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு விதை தான். அப்போது நீங்கள் விருட்சமாவது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ இயற்கை வாழ்வியலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகருங்க.
அடுத்து பார்த்தோம்னா தற்சார்பு வாழ்வியல். இப்போ இதுக்குள்ளே தான் அந்த விதை, அதாவது நம்ம தேவையான பொருட்கள், இடுபொருட்கள் இதெல்லாம் கூட. நீங்கள் இடுபொருள் போகணுன்னே அவசியம் கிடையாது, அதான் சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம பயிர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த பயிருக்கு பக்கத்தில் எந்த பயிர் வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்கள் எதுவும் கொடுத்து தான் நீங்கள் அதை வளர வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு உதவும். நான் பிறந்து 25 வருஷம் ஆகுது, என்னுடைய அப்பா உதவியில் தான் நான் வளர்றேன்னு வச்சுங்களேன். ஒரு 20 வருஷமோ இதில் நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் அப்போ ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நிலத்தில் இருக்கிற பயிர்களும். ஒரு குடும்பம் மாதிரி நீங்கள் பயிர்களை வச்சிங்கன்னா ஒன்று இன்னொன்றுத்துக்கு உதவி செய்யும். இதே நீங்கள் ஒரே பயிர் தான் போடுவேன், வெறும் என்ன சொல்கிறது, அப்பா மாதிரி இருக்கிறவங்களையே எல்லாத்தையுமே போடுவேனாக்கா அது கொஞ்சம் தப்பு. அப்போ அந்த மாதிரி பயிரையும் மாற்றிக்கணும். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக பயிர் பண்ண முடியுமோ, இல்லை எளிமையாக இருக்க முடியுமோ மனுஷனோட வாழ்க்கை, அந்த அளவுக்கு எளிமையாக போயிடணும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை கீரை விற்பனைக்கு வந்துருச்சு, பண்ணைக்கீரை விற்பனைக்கு வந்துருச்சு, அதே பூசணிக்காய் விற்பனைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, சும்மா நீங்கள் கலகா போட்டிங்கன்னா அங்கே வந்து பண்ணைக்கீரை வரும். யார் கூலி இல்லைனாலும் யாருனாலும் போய் அறுத்துக்குவாங்க, ஒரு விவசாயி, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி அது விற்பனைக்கு வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் அங்கே தொலைச்சிட்டோம்ல, நம்ம கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்துட்டோம். அது வேணுன்ற தேவைப்படுது, அதனால் மறுபடியும் அதை விளைவிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு பூசணிக்காய் விதை ஏதோ ஒரு குப்பையில் எருக்குழியில் விழுந்திருக்கும், அது 100 காய் காய்ச்சிருக்கும். எடுத்தாங்கன்னா அறுத்தாங்கன்னா 10 வீட்டுக்கு ஒரு விதையை போட்டு கொடுத்துருவாங்க. அதை யாரும் விற்பனை பண்ணதில்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டு வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம். அந்த வாழும் கிராமங்களில் இருக்கிற புக்கில் ஒரு 21 விஷயம் இருக்குது. அதை நம்ம கடைபிடிச்சோம்னா போதும், இந்த வாழ்வியல் நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். அப்போ நம்ம எல்லாருமே கொடுத்து பழகி வாங்கி பழகி எல்லாம் அப்படி இருந்தவங்க தான். இன்றைக்கி யாரும் கொடுக்குறதுக்கு மனசு வர்றதில்ல, வாங்கினா அவன் என்ன சொல்வானோன்றது இருக்குது. அதே போல் அவங்க பெரியவங்களா இவங்க பெரியவங்களா, இவங்க கிட்ட போய் நம்ம வாங்குறோமே அப்படின்ற மாதிரி ஒரு முற்போக்குத்தன்மை இருக்குது. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும். சரி, இது வரைக்கும் போதும். எல்லாருக்கும் பேசுறதுக்கு டைம் வேணும், நானும் கொஞ்சம் கிளம்ப வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் நன்றிங்க.